வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாத மீனராசி பலன் பாகம் 1. இந்த கார்த்திகை மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் மார்கழி மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வரை உள்ள டிசம்பர் மாத மீனராசி பலன் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம். டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று தமிழ் மாதமான மார்கழி மாதம் பிறக்கிறது. முக்கியமாக இந்த டிசம்பர் மாதம் மீனராசி மக்களின் வாழ்க்கை எப்படி இருக்கும், இவர்கள் குடும்பம், தொழில், ஆரோக்கியம், காதல் போன்ற துறைகள் இவர்களுக்கு இந்த பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி இப்பதிவில் நாம் பார்ப்போம். இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. 2024 டிசம்பர் மாத மீனராசி பலன். பொதுவாக இந்த 2024 டிசம்பர் மாதம் மீனராசியில் இருக்கும் கிரகமான ராகுவின் நிலை தங்களுக்கு சாதகமாக அமையவில்லை மற்றும் குரு பகவான் வியாழன் தங்கள் வீட்டிற்கு 3வது வீட்டில் பிற்போக்கு நிலையில் பயணத்தில் உள்ளார். 11 மற்றும் 12ஆம் வீட்டிற்கு அதிபதியாக இருக்கும் சனி பகவான் தற்சமயம் 12ஆம் வீட்டில் நேரடி தொடர்பில் பயணிக்கிறார். அவர் தற்சமயம் சுமாரான அனுகூலத்தை தங்களுக்கு தருவார் என்று நம்பப்படுகிறது. கேது பகவான் தங்களுக்கு 7வது வீட்டில் வாசம் செய்கிறார். கேது பகவானும் தங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்கிறார். தங்களை அவர் ஆன்மீக வழியில் எடுத்துச் செல்ல முயற்சி செய்வார். தங்கள் ராசிக்கு 2வது மற்றும் 9ஆம் வீட்டின் அதிபதியாக இருக்கும் செவ்வாய் பகவான் அவர் உங்களின் உறவு மற்றும் ஆற்றலுக்கான கிரகமாக இருக்கிறார். அவரும் இந்த மாதம் கடகராசியில் பிற்போக்கு இயக்கத்தில் பயணம் செய்கிறார். இதன் காரணமாக உங்கள் தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையிலும் நிதி முன்னேற்றத்தில் சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் என்பதை கவனமுடன் கவனித்து செயல்பட வேண்டும். ஆகையால் தங்களின் வாழ்க்கை முறையிலும் குடும்பத்திலும் பல மாற்றங்களை நீங்கள் மாற்றும் சூழல்கள் உருவாகி இருக்கிறது. இதனால் உங்களின் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கும் வளர்ச்சி என்பது சற்று மிதமானதாக இருக்கும். பொதுவாக தொழில் கிரகமான சனி பகவான் இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் நேரடி பயணத்தில் பயணம் செய்கிறார். இதன் காரணமாக நீங்கள் உங்களின் வேலையில் எதிர்கொள்ளும் அதிக வேலை அழுத்தத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. சனி பகவானின் இந்த நிலை காரணமாக உங்கள் தொழில் தொடர்பான உங்களின் பொறுமை மற்றும் தொழிலில் இருக்கும் புத்திசாலித்தனத்தை சோதிக்க செய்வார். மொத்தத்தில் இந்த டிசம்பர் 2024 உருவாகும் இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு ஒரு சோதனை மாதமாக இருக்க அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகையால் நீங்கள் உங்கள் தொழிலில் அது சார்ந்த வாழ்வில் முன்னேறி வருவதற்கு நிறைய திட்டமிடலும் மற்றும் அதற்குரிய கடின உழைப்பும் தேவைப்படுகிறது என்பதை மறக்க வேண்டாம். இருப்பினும் நீங்கள் உங்களின் பணம் சார்ந்த முக்கிய முடிவுகளை எடுப்பது இந்த காலம் உங்களுக்கு நல்லதல்ல. ஆகையால் மேற்கூறியவாறு சில முக்கியமான முடிவுகள் மற்றும் அது சார்ந்த விஷயங்களை இந்த மாதத்தில் தவிர்ப்பது உங்களுக்கு மிகவும் நலமாக இருக்கும். மீனராசி மக்களின் தொழில் சார்ந்து பார்க்கும்போது மீனராசிக்கு 12ஆம் வீட்டில் தொழில் கிரகமான சனி பகவான் இருக்கிறார். அவர் உங்களுக்கு சுமாரான பலன்களை தரக்கூடும் என்று டிசம்பர் 2024 மாத ராசி பலன் கூறுகிறது. மற்றும் சனி பகவான் உங்களின் 5ஆம் வீட்டில் அவரது 6ஆம் பார்வையை வைத்து இருப்பதால் உங்களுக்கு உங்களின் வேலை அழுத்தம் மற்றும் வேலையில் சில சவால்கள் ஏற்படும் சூழல் இருக்கிறது. தங்களின் கடின உழைப்பு இருந்த போதிலும் அதற்கு தகுந்த அங்கீகாரமின்மையை நீங்கள் எதிர்கொள்ளவும் கூடும். உங்கள் வேலையை பொறுத்தவரை உங்கள் பொறுமை மற்றும் அறிவு நுட்பத்தை உங்கள் மூத்த அதிகாரிகளால் சில சமயங்களில் சோதிக்கப்படும் என்பதை உணர்ந்து நீங்கள் பொறுமையுடன் புத்தி சார்ந்து செயல்பட வேண்டும். இது உங்களுக்கு நலம் மிக தருவதாக இருந்தாலும் உங்களுக்கு மனக்கவலையை ஏற்படுத்தவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. தங்கள் வியாபாரம் செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் உங்கள் வியாபாரத்தில் அதிக அளவில் லாபத்தை பெற முடியாவிட்டாலும் மிதமான லாபத்தை பெறுவீர்கள். இது உங்களுக்கு சில நேரங்களில் மனக்கவலையை ஏற்படுத்தும். நீங்கள் பங்கு கூட்டாண்மைக்கு இந்த நேரத்தில் செல்வதை இந்த டிசம்பர் மாதம் முக்கியமாக நீங்கள் தவிர்க்க வேண்டும். மீனராசி மக்கள் சில நேரங்களில் தங்கள் வணிகத்தில் லாபம் மற்றும் இழப்பு இல்லாத சரிசமமான ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்ளக்கூடிய சூழலும் இருக்கிறது. உணர்ந்து செயல்படுங்கள். கவனமாக வணிகத்தில் செயல்படுங்கள். மீனராசி மக்களின் நிதி சார்ந்து பார்க்கும்போது
2024 டிசம்பர் மாதத்தில் குரு பகவான் விழாடன் தங்களுக்கு 3வது வீட்டை பிற்போக்கு நிலையில் ஆக்கிரமித்து பயணிக்கிறார். இந்த காலகட்டத்தில் பணப்புழக்கம் என்பது உங்களுக்கு சீராக இருக்காது என்பதை குறிக்கிறார். இதன் காரணமாக நீங்கள் சம்பாதித்த பணம் பலமாக இருந்த போதிலும் தங்களின் செலவினங்களின் அதிகரிப்பு மற்றும் பணத்தை சேமிக்க முடியாத நிலையில் நீங்கள் வாழ்வீர்கள். நீங்கள் உங்களின் கைவசம் வைத்திருக்கும் பணத்தின் மூலம் முக்கிய செலவுகளில் சில முடிவுகளை எடுப்பதில் சில நேரங்களில் நீங்கள் மிகவும் சிரமப்படுவீர்கள். மேலே உள்ள சூழலின் காரணமாக நீங்கள் உங்களின் கவனமின்மையால் நஷ்டத்தை கூட சந்திக்க நேரிடும். நீங்கள் வியாபாரம் செய்கிறீர்கள் என்றால் உங்களின் போட்டியாளர்களிடமிருந்து நீங்கள் எதிர்கொள்ளும் கடுமையான போட்டியின் காரணமாக நீங்கள் குறைந்த லாபத்தையே அறுவடை செய்ய முடியும் மற்றும் சில நேரங்களில் உங்களுடைய கவனமின்மையால் நஷ்டத்தையும் நீங்கள் சந்திக்க நேரிடும். வணிகத்தை பொறுத்தவரை உங்களின் உத்திகள் யாவும் தற்போதைய சூழலுக்கு உகந்தவாறு இல்லை என்பதையும் தாங்கள் உணர வேண்டும். உணரவில்லை என்றால் நீங்கள் உங்களின் வியாபாரத்தில் பல விஷயங்களை இழக்க நேரிடலாம் மற்றும் உங்கள் இந்த பயணத்தின் போது கூட பணத்தை இழக்க நேரிடும் என்பதால் சற்று எப்பொழுதும் பணம் சார்ந்து முடிவு எடுக்கும் போதும் பயணங்களிலும் கவனமுடன் எச்சரிக்கையாக நீங்கள் பயணம் செய்ய வேண்டும். செலவுகளை கட்டுப்படுத்தி வாழ்வது உங்களுக்கு நல்லதொரு வாழ்வை எதிர்காலத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன். முக்கியமாக மற்றுமுள்ள மீனராசி மக்களின் குடும்பம், நண்பர்கள், காதல், திருமணம், தனிப்பட்ட உறவுகள், ஆரோக்கியம் மற்றும் பரிகார ஆலோசனை கருத்துக்களை அடுத்த பதிவு பாகம் 2 பார்த்து கேட்கவும். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திரகாத்துராயில் ஆரோக்கியத்துடன் சகல விதமான தனதானிய ஆபராணி ஐஸ்வர்யை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோர்களை மனமூந்து வணங்குவோம். வணக்கம்.